அனைவருக்கும் வணக்கம். காரியம் முடிஞ்சோனையும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போனாலோ இல்லை இது சாப்பாடுலேயோ எது பண்ணாலும் நம்ம கருவேப்பிலையை தூக்கி ஒதுக்கி வைக்கிறோம். அந்த மாதிரி கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்காமல் அதுக்குள்ளே என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்க மாட்டோம். அதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, உடம்புல இருக்கிற கொழுப்பு தேவையில்லாத கொழுப்புகள் இருக்கும் அதையே குறைக்குது. காலையில் தினமும் ஒரு 4 கருவேப்பிலையை பறித்து வெறும் வாயில் சாப்பிட்டா அவ்வளோ நன்மைகள். முடி உதிர்றது குறையுது. இப்போ இளநரையெல்லாம் வருது. ஆரம்பத்துலேருந்து நம்ம கருவேப்பிலையை ஒதுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த முடி உதறது நிற்கிது. நம்ம இப்போ முடி உதறக்கு என்ன பண்ணுறோம், மெடிக்கலில் போய் ஏதாவது எண்ணெய் கிடைக்குமா இல்லைன்னா மாத்திரை கிடைக்குமா அந்த மாதிரி மெடிசன் தேடுறோம். இங்கிலீஷ் மெடிசன் தேடிட்டு இருக்கோம். நம்ம உணவுலேயே மருந்து இருக்குது. அன்றாடும் வாழ்க்கையில் கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொழுப்பு குறையுது, முடி உதறது குறையுது. இந்த மாதிரி நன்மைகள் நிறையா இருக்குது. அதையே நம்ம வாழ்க்கையில் ஒதுக்காமல் இனி பயன்படுத்துவோம்னு சொல்லி, உணவே மருந்து மருந்தே உணவுன்றது வாரம் ஒரு முறை வந்துகிட்ருக்கு. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது முடி உதற பிரச்சனையோ இல்லை சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நன்மைகளை பயன்படுத்தும்.